வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேடா வர்றவன் போறவனுக்கு எல்லாம் போஸ்ட் அடிக்கிறதா உன் வேலையாடா? என்னடா பொழப்பு இது? வாயை திறந்து பதில் சொல்றா. இல்லீங்க மாம்சு, நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா? மூணாவது தெருவுல குண்டு கட்டான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனை கேக்குறதுக்கு பதிலா டங்கு ஸ்லிப் ஆகி என்ன கேட்டுட்டான் அந்த ஃபைனான்சியர். இது ராங் நம்பர் மாம்சே. ராங் நம்பர் இல்லடா, நீ ராங்கான நபர். உனக்கு போய் நான் பொண்ணு கொடுத்த பாரு, என்ன ஏதாவது அடிக்கிறதான்னு தெரியல. போத நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சும்மா தாண்டி குதிச்சு தலை குப்புற விழுந்துட்டு இருக்கீங்க. என் தம்பி அப்படி என்ன இல்லாத பொல்லாதெல்லாம் பண்ணிட்டா? வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். வர்ற ஆத்திரத்துக்கு தூக்கி போட்டு மேய்ச்சிரும். இவ்வளவுக்கும் காரணம் நீதான். போத நிறுத்துங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் வாயை மூடிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கட்சி அரசியல் பதவின்னா இப்படி முன்ன பின்ன ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். 4 காசு செலவழிச்சுதான் தீரணும். நாளைக்கே என் தம்பி பதவிக்கு வந்தானா யாருக்கு பெருமை? இவன் பதவிக்கு வருவானா? கிழிப்பான். பதவிக்கு வர்ற ஆளையும் மூஞ்சையும் பாரு. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறது துப்பு இல்ல. இவர் பதவிக்கு வந்து நாட்டுக்கு சேவை செய்ய போறாரு. தண்ட சோத்து பையன். போதும் மாமா, விடுங்க. கட்டகுண்டன்னு ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டாரு, அதுக்காக இப்படியா திட்டுறது? நீங்க பக்குவமா எடுத்து சொன்னா அண்ணன் புரிஞ்சு பாரு மாமா. கண்ணே, இவனை பத்தி உனக்கு தெரியாது கண்ணே. பாக்கதான் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான். பண்ற அத்தனை அயோக்கியத்தனம். விட்டா வீட்டையே வைத்து தின்றுவான் அவன். ஏன் மாமா எவ்வளவு சொன்னாலும் என் மானத்தை வாங்குறதே ஒரு பழப்பா வச்சிருக்கீங்க? போங்க முதல்ல இங்க இருந்து. அக்கா, என்னக்கா நீ இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? கோவப்படாதக்கா. டேய், நான் ஒண்ணு கோவப்படலடா, கோவப்படல. எனக்கு என்ன கோவப்படுறதுக்கு இங்க தகுதி இருக்கு? என்ன மணி, சேர்மனும் கட்சிக்காரங்களும் மாலையோட வரானுவோ? ஒருவேளை மாம்சு என் கட்சியில சேர போறாரா? அப்போ மாம்சு தான் எனக்கு போட்டியா? அதனாலதான் மாம்சு என் மேல இவ்வளவு கோவப்படுறாரா? அப்படின்னா ஒரே உரைக்குள்ள 2 கத்தியா? நெவர். அதுக்கு நான் விடவே மாட்டேன் மணி. ஏன் மாமா இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படி பேசுறீங்களே? உங்களுக்கு என்னதான் செய்யறது? வாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாத்தியாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யோ மாலையை குடியா. என்னடா சேர்மன் திடுதிப்புன்னு வந்திருக்கானு யோசிக்கிறீங்களா? முதல்ல இந்த மாலையை போட்டு மரியாதையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா விவரத்தையும் விளக்கமா சொல்ற வாத்தியாரையா. சூப்பர். சொல்லுங்க சேர்மன் ஐயா, என்ன இதெல்லாம்? என்னையா நீ பெரிய ஆள் தாயா கட்டக்குண்டு. எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டேல. என்ன சொல்றீங்க சேர்மன் ஐயா? இன்னுமா உனக்கு புரியல? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம கட்சி சார்பா நீதாயா கவுன்சிலரா போட்டி போட போற. அப்படியா? ஐயோ சேர்மன் ஐயா, நிஜமா தான் சொல்றீங்களா? கனவா என்னது? நீங்க ஒண்ணு என் காவுல வந்து சொல்லலையே, எதுக்கு நான் கிள்ளி பாத்துக்கிறேன். கனவு இல்ல, நினைவுதான். இல்ல கட்டக்குண்டு இல்ல, கவுன்சிலர் சீட்டு உனக்கு தான். ஐயோ கடவுளே.
கேட்டியா மணி கேட்டியா? கவுன்சிலர் சீட்டு எனக்கு தான். இனி இந்த கோபி செட்டி பாளையத்தோட கவுன்சிலர் நான் தான். என்ன கட்டகுண்டு இவ்வளவு சந்தோஷப்படுற? ஐயா உங்களுக்கு தெரியாது சேர்மன் ஐயா, நான் எத்தனையோ தடவை நம்ம கட்சி ஆபீஸுக்கு கால்நடையா கூட வந்திருக்கிறேன், கை நடையா கூட வந்திருக்கிறேன், அவ்வளவு ஏன் தவிழ்த்து கூட வந்திருக்கிறேன். அப்பெல்லாம் கூட என்ன ஏறெடுத்து பார்க்காத நம்ம கட்சி தலைமை இப்ப எப்படிங்க தானாவே வந்து எனக்கு கவுன்சிலர் சீட்டு தருது? இங்கே பாரு கட்டகுண்டு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கட்சியோட தலைமையே சொல்லியிருந்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். நம்ம கமிஷனர் அம்மா ஃபோன் பண்ணி, சேர்மன் சார், எனக்காக நீங்க என் நாத்தனார் புருஷன் கட்டகுண்டு அண்ணனுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. டேய் அவங்க மனசு சங்கடப்படாம அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் உன்னை கவுன்சிலர் ஆக்க முடிவு பண்ணோம். உன்னை நேர்ல பார்த்து மாலை மரியாதை போட்டு இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். டேய் கட்டகுண்டு, ஏக்கா, ஏக்கா, என்னக்கா கட்டகுண்டு சாதாரணமா கூப்பிடாதக்கா, கவுன்சிலர் கட்டகுண்டுன்னு எடுப்பா கூப்பிடுக்கா, அப்பதானே எனக்குமே சிறப்பா இருக்கும். சரி சரி. யோ மாமா, வாழ்வியா உனக்கு போயா பாரு. என் மாமா கவுன்சிலர்னா எனக்கு பெருமை தானையா? அதுவும் என் வருங்கால மனைவினால உனக்கு இப்படி ஒரு பதவி கிடைக்கிறப்ப உன்னை விட எனக்கு தான் இதுல ரொம்ப சந்தோஷம். டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. மாப்ள நீ ஒண்ணு பண்ணுடா, உன் கல்யாணத்தை 6 மாசத்துக்கு மட்டும் தள்ளி வைடா. ஏன்? நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கவுன்சிலர் பதவி ஏத்த கையோட நானே முன்னாடி நின்னு உன் கல்யாணத்தை அமக்கலமா நடத்தி வைக்கிறேன். என்னடா சொல்ற மாப்ள? பாத்தியாமா இந்த ஆளு குசும்ப. மாமா அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா கமிஷனர் மேடம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல? ஆமால, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. சரி விடுறா மாப்ள, கவுன்சிலர் இல்லாட்டினா என்ன, கவுன்சிலர் கேண்டிடேட்டா இருந்து உன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வச்சுட்டு போறேன். அவ்வளவுதான். அண்ணே, கவுன்சிலர் ஆகணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க, அது இப்ப உங்களை தேடி வந்திருக்கு. இத வச்சு ஜனங்களுக்கு நல்லது பண்ணி இன்னும் மேல மேல ஒசரத்துக்கு போகணும்னு உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. தேங்க்ஸ் அண்ணா. ஏண்டா சின்ன மாப்ள, உனக்கு சந்தோஷம் இல்லையாடா? சந்தோஷம்தான் மாமா. சந்தோஷத்தையே சந்தோஷமே இல்லாம எப்படி சொல்றான் பாரு. ரொம்ப நன்றி சார். இவரு எப்ப பார்த்தாலும் கவுன்சிலர் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா இப்போ உங்களால அது நிறைவேற போகுது. என்னம்மா நீ விடிய விடிய கதையை கேட்டுட்டு என்னமோ சொல்லுவாங்களா, அந்த கதையால இருக்கு. ஏன் தயவால உன் புருஷன் கவுன்சிலர் ஆகல, கமிஷனரோட தயவால தான் ஆக போறாரு.